வணக்கம்ங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு அவங்களுக்கு வந்து டர்க்கி சாண்ட்விச் தான் பேக் பண்ணேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா 2 ஸ்லைஸ் மல்டிகிரெயின் பிரெட் எடுத்துக்கிட்டு, டர்க்கி வந்து இந்த மாரி கடையில குக் பண்ணதே கிடைக்குது. டர்க்கி பிரெஸ்ட் இந்த மாரி நம்ம கேட்டோம்னா ஸ்லைஸ் பண்ணி குடுப்பாங்க. வான்கோழி நல்லா பெருசா தானே இருக்கும். ஸோ, நல்லா அந்த பிரெஸ்ட் வந்து கட் பண்ணும்போது, ஸ்லைஸ் பண்ணும்போது நல்லா பெரிய பெரிய ஸ்லைஸா கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில வந்து பிரெட்ல வந்து சாண்ட்விச் ஸ்ப்ரெட் தடவிட்டு, ஒரு லெட்யூஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த டர்க்கி பிரெஸ்ட் ஸ்லைஸ் இருக்குல்ல, அது வச்சுட்டேன். நான் 2 ஸ்லைஸ் தான் வச்சேன். ஆக்சுவலா இத 4, 5 கூட வைக்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா லஞ்ச் கேட்டாங்க. அதனால 2 ஸ்லைஸ் மட்டும் வச்சுட்டு, ஆனியன் வச்சுட்டு, தக்காளி வச்சுட்டு, அப்புறம் பெப்பர் சால்ட் போட்டுட்டு, இது மாதிரி சீஸ் வச்சுட்டேன். நம்ம என்னென்ன சாஸ் போடணுமோ போட்டுக்கலாம். அதாவது ஹனி மஸ்டர்ட், சிப்போட்லே சாஸ் என்னென்ன பிடிக்குமோ ஹாட் ஹாட் சாஸ்லாம் இருக்குல்ல, எது வேணா போட்டுக்கலாம். அவங்க சிம்பிளா கேட்டதுனால நான் இந்த மாரி சிம்பிளா பேக் பண்ணேன். அப்புறம் அது உள்ள உள்ளது மூவ் ஆயிறக்கூடாதுன்றதுக்காக இந்த மாரி டைட்டா ராப் பண்ணிட்டேன். ராப் பண்ணிட்டு ஒரு வாழைப்பழம், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு ஸ்நாக்கு, அப்புறம் கொஞ்சம் தயிர் இதெல்லாம் தான் பேக் பண்ணி விட்டேன். இன்னைக்கு சமைக்கலாம் இல்ல. நானும் சிம்பிளா நான் வெஜ் சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோதாங்க. தேங்க் யூ.